நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எனக்கு வந்து எல்லா கேமும் அவ்வளோ விளாட தெரியல. இதில் ஒரு சில கேம் எனக்கு விளாட தெரியும். இதில் கொஞ்சம் பாம்பு நல்லா விளாடுவேன். அந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கேன். இப்போ பார்ப்போம். இப்போ வந்து 33 இடத்துல இருக்கேன். 32 இடத்துக்கு போயிட்டேன். பார்ப்போம் எவ்வளோ இந்த கேம் முடியும் போது நான் எத்தனாவது இடத்துல இருக்கேன்றத பார்ப்போம். இப்போ 864 பாயிண்ட்டு, 895 பாயிண்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக தான் விளாட்றேன். இந்த வாட்டி யாரையும் சுற்று போடாமல் விளாட்லான்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லா வாட்டியும் சுற்று போட்டு தான் விளாண்டுருக்கேன். இந்த வாட்டி எவ்வளோ பொறுமையாக விளாட்றன்றதை பார்ப்போம். வாங்க 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 ஆத்தியாரங்க. யார் செய்த நியாயங்கள் ஊரால் நாடி தெரியாமல் போவதில்லை. நாம் செய்த பாவங்கள் என்னை தான் எல்லாம் பொறுமையாக பாருங்கள். ஏப்பா எவனாது செத்துட்டான். ஐயோ பெரிய பாம்பு செத்து போச்சு. வாங்க 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 வாங்க. இப்போ நான் பெரிய ஆளாகிடுவேன். லக்கு இருந்தா மோதி பாரு. நீ நானும் சேர்ந்து கொடுத்தால் காரு மாறு ஆப்ரேஷன் இருக்குன்னா அது எப்போதுமே என் கிட்ட காட்டாதான. அப்போ இந்த ஒரு பாம்பு எப்போ இங்கே ஒன்று செத்து போய் கிடக்குது. என்ன வேணுகிட்டே விட்டானுங்களா? எப்பா ஒரே பாம்புல பெரிய ஆளா இல்லாமல் பார்ப்போம். பிடிப்போம். பொறுமையாக ஆளே இல்லாத இடத்துல போய் செத்து கிடப்புன்னு இருக்காது. அதான் எவனும் காணும். இப்போ எத்தனாவது இடத்துல வந்துட்டேன் பாருங்கள். 6வது இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ தான் ஒருத்தன் வேணாம். சுத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரோஸு 2வது இடம். இவர் தான் 2வது இடத்துல இருக்காருப்பா, பார்த்துக்கங்க. இவர் நம்மளை சுற்று போட்டுற போகிறாரு. நான் நேர்மையாக விளாடவா? நேர்மையாக தான் இதுவரையும் விளாண்டுருக்கேன். நம்மளை சுற்று போட வச்சிட போகிறானுங்க. நம்ம என்ன சுற்று போட வைக்காதீங்களா? என் கலரு எப்படி இருக்கு? பாம்பு கலரு நல்லா இருக்கா? டபுள் கலர். ஏய் செத்துட்டாயா? செத்ததே தெரியாமல் கிடந்திருக்குண்ணே. ஒருத்தர் செத்து ரோஸ் யார் இடிச்சான்னு தெரியல. இங்கே 5வது இடத்துல இருக்கு. ஏய் என்னடா இப்படி சுற்று போடுறீங்க? அங்கே ஒருத்தன் காலி.
எல்லாம் காலி ஆகிறானுங்க, எங்கே காலி ஆகிறானுங்கன்னு தெரியல. நான் 2வது இடத்துக்கு போயிட்டேன். அது இன்னும் இதுவரையும் நான் நேர்மையாக தான் விளாண்டுருக்கேன். பார்ப்போம். 3 நிமிஷம் முளைச்சிச்சு. விட்டுலாமா வேணாமா? சுற்றி போட்டு போகணுமா? ஏய், அங்கே ஒருத்தன் இடிச்சு கிடக்குறான்டா. பார்ப்போம் அவனை எப்படி. போகக்கூடிய நன்றி வாழ்க்கை ஏய் ஏய், என்னடா இவ்வளோ ஆட்டம் கட்டுறீங்க? நானே ஒரு ஓரமாக விளாண்டுட்ருக்கேன். என் வழியில் குறுக்க வராதீங்க. நேர்மையாக விளாட்றோம். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு கேம் விளாண்டுட்ருக்கேன். எத்தனை எனக்கும் அதுக்கும் இன்னும் ஒரு இடம்தான் பாக்கி இருக்கு. யார் அது? என்ன காரணம்? காயா பிரியாணி இருக்குது, சிக்கன் ரைஸ் இருக்குது. சிக்கன் ரைஸ், பிரியாணி. தக்காளி 70 ரூபா. 70 70. 2 கிலோ 50 ரூபா. லைவ்ல போறீங்களா? இல்லையே, கேம் விளாண்டுருக்கு. பார்த்தியா? அங்கே பாரு, பாம்பு கையெடுத்து அவுட் ஆயிடும். அவனை வேலை அடிக்கிறேன். பாம்பு கேம் விளாடுறாரு. சரி, நாளைக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்? நாளைக்கா? இப்போ யார் அப்படி போட்டது? அம்மா அப்பா. இரு, முதல் இடத்துக்கு வந்துடுறேன். இருக்கிறதுல நீங்கள் தான் பெருசானா? நான் 2வது இடம். வந்துட்டேன். முதல் இடம் ராஜாவாயிட்டு. எலுமிச்சப்பழம் இருக்கு. வேணாம் அடிக்கா இருக்கு. அதெல்லாம் அம்மா எவ்வளோ என்ன எடுத்துக்கிற? சரி விடு. அப்போ ஏதோ தக்காளி மட்டும் போட்டு அம்மா என்ன ஒரு முட்டை எடுத்துக்கோ. ஒன்றும் எவ்வளோ தக்காளி ஒரு முட்டை. அவ்வளோதான். நீ மறுபடியும் பழைய இல்லைக்கா, கேம் விளாண்டுருங்க. கை எடுத்தா அவுட் ஆயிடுவேன். கஷ்டமா நிற்கிறாரு. எங்க மதிக்கலாம் அவ்வளோ பரவாயில்ல. அவர் யாரும் ஆனால் எட்ட குத்திங்கன்னா ஒரே சிங்கிள் அவுட் ஆகிக்கிறேன். அவுட் ஆகக்கூடாது. நானும் இதெல்லாம் விளையாடிக்கிறேன். சரி, அவுட் ஆகாம விளையாடு. அவுட் ஆகும். இல்லைப்பா, 2 முட்டை, ஒரு பாக்கெட் தக்காளி. 2 முட்டை 16. இது ஒரு 10. ஆனால் நான் ஒரு மஞ்சள் எடுத்துக்கிறேன். தக்காளி எவ்வளோ? தக்காளி 20 ரூபா. 20, 36, 46. மனுஷன் எடுத்தேன். ஏன் நேற்று மனுச்சு அவுட் ஆயிடுற முதல் இடத்துல இருக்க. கூட போன கூட வாங்கிக்கிறேன். இருமா, நான் அவுட் ஆகிதாம்மா கொடுப்பேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு விளாட்றதுமா? எவ்வளோ நேரம் விளாட்றேன்? 10 நிமிஷம் விளாண்டுருக்கு. வேறு என்ன வேணாம்ண்ணா? வீடியோவில் பயன்படுத்திக்காங்க. பிஸ்கெட் வாங்க இல்லையா? எல்லாம் வாங்கிட்டேங்க. வேணாம் பிஸ்கெட்டு. சார் ரொம்ப சொன்னீங்க இல்லை? 2 ரூபாவா? நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அது 2 ரூபா. இது எவ்வளோதா? பால் அண்ணாவோட சீக்ரெட் என்ன?
கேம் விளையாடுறேன் யாருமா நானா அருள் சொன்னா காட்டு. அம்மத்தி யார் தான் அம்மா சொன்னா ஆமாம், அப்புறம் பிஸ்கெட் ஒன்று ஒரு மசாலா அவுட் ஆக்கிலாங்க பார்த்தேன் சரிம்மா சரிம்மா. பாரு 11 நிமிஷம் விளாண்டுருக்கேன். என்ன இண்டிமெண்ட் 14 தானே? 14. ஆ வாங்கண்ணா. வேறு 16 ரூபா ஆச்சு. வேறு என்ன மிக்ஸி எத்தனை? ஜிஞ்சரா? ஜிஞ்சர்னா இஞ்சி தானே? $35 வாங்கி இன்னும் 40 எவ்வளோ 50,000 பாயிண்டில் வந்துடுவோண்ணா. 40 வருவோம் முறை, அதுக்கப்புறம் 50 போவோம். 10 ஏறினா கூட பரவாயில்ல. ஒரேடியாக ஆசைப்பட்டு டமால்னு மோதிடுவானுங்க. ஏய் வாங்கடா 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 வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. எப்பா நேர்மையாக விளாண்டு பேசியிருக்கேன்ப்பா இந்த வாட்டி தான். எவனையும் நான் சுட்டு போடலை, எவன் மீனையும் மோதணும்னு ஆசைப்படலை. என் நேர்மைக்கு எப்பா சரியான ஃபோன். நான் ஏன் இதுக்குள்ளேயே சுற்ற போகிறேன், என் மட்டத்துக்குள்ளேயே நான் சுற்றுறேன். இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா ஏரியாலையும் ஐயா இல்லிட. எதில் வேணாலும் ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது. அந்த ஆணவத்தில் ஆடிடாதரா பாலா. அப்போ ஒரு அரை ஒரு விளாண்டுருவேன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? இன்னும் 13 நிமிஷம் ஆயிருக்கு. 4 ரெக்கம் வருதா? இன்னும் வரலையே. 4 நிமிஷம் வரல. ஏய் வீட்டில் வராதுங்கடா, நேர்மையாக விளாடணும்னு இப்போ தானே ஆசைப்படுறேன். பதினஞ்சு நிமிஷம் விளாண்டுருக்கேன். எத்தனை? एक
சின்னதாக இருக்குது. ஒத்தனை கூட காணும் இந்த ஏரியாவில். நான் வேவ் இல்லை டோட்டல் தருவானா? இது 2 இது அது 10, அது ஒரு 5, 15, அப்போ 20, 30, 35. ஆனால் ஒரு 10 ரூபா வாங்க. கூலிங் தானே? இல்லை வேறு இருக்குது, அவங்க பார்த்து அதில் மேலே இருக்குது பார்த்து எடுத்துக்கங்க. எடுங்க நீங்கள் எடுத்துக்கங்க. ஆ பேடிஎம்மில் 25 ரூபாய் பெறப்பட்டது. நான் பன்னீர் சோடா பிளாஸ்டிக் பாட்டில் தான், கண்ணாடி இல்லை. எங்கே வரும்போது காலியாக வரான், எம்டியா. என்னண்ணா சீக்கிரமா தாண்டி வருகிறேன். என் ஏரியாவை நான் சுத்தமாக வைக்கணும்னு பார்க்குறேன். அப்போ அங்கே சுத்தம் நடக்குதாங்க. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், ஏதேதோ 3 ரூபா. அது ஊருக்கு அதை பிடிச்சிங்கன்னா அது கொட்டை நல்லா இருக்கும் நமக்கு. அப்படியே வந்துட்டா வீட்டில் படிக்கல. இன்னொன்று தான் ஊருக்கு எப்போ 54 தாண்டிட்டு செஞ்சுரி அடிக்க போகிறேன். 4 ரெக்கம் வந்துடுத்து. வாருங்கள் ஐயா வாருங்கள். என் ஏரியாவை சுத்தமாக வைக்கலாம் பார்க்குறேன். என் ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டு வரேன். ஐயா எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கேன்? 19 நிமிஷம் விளாண்டுருக்கேன். பாருங்கள் எல்லாம் பாருங்கள், 4 ரெக்கம் வந்துடுச்சு. என்னப்பா ரெடி ஆயிடுச்சா? எவ்வளோ கேட்டான்?
கேட்குறானா? சிஸ்டர் மாற்றிடுறான்டா. தண்ணி உள்ளே இறங்கினா ஆ என்ன பண்ணுற? சும்மா என்ன சொல்லுங்கள். அதுதான் ஜாமான் வாங்க காசு இருக்கா? அப்போ இல்லை யாருக்கும் அப்போ கொடுக்கல. நாளைக்கு வாங்க. நாளைக்கு என்ன பண்ண? அதுதான் யோசிக்கிறேன், அங்கேயே வாங்கிட்டு வந்துடலாம். டைம் ஆச்சுல, கொஞ்சம் முன்னுக்கிட்டே ஆடாடா. காலையில் கொஞ்சம் முன்னுக்கிட்டு இன்னும் எப்படி பார்த்தாலும் 6 மணி ஆகிடுது. 6 மணிக்கு தந்தால் கூட பரவாயில்ல. என்னாச்சு? 11 மணி ஆனால் நெட்டு ஆஃப் பண்ணிடுவான். விட்டாமோ